உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ வாரம் நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாம முருகர் நமக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராரு அப்படிங்கிற விஷயங்களை நமக்காக கொடுத்துட்டு இருக்கவங்க தான் டாரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள். அவர்கள்லாம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே. சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு இருக்கீங்க டாரட் கார்டு மூலியமா. சோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒவ்வொரு ராசிப்படி நம்ம பார்த்துடலாம். சோ அதை தொடர்ந்து முதலாவதாக மேஷம் ராசி. சோ அவங்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஓகே. சோ இந்த வாரம் மேஷம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, அதனுடைய கம்ப்ளீஷனை இந்த வாரம் வந்து அவங்க செய்யணும். சோ அதுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் வேணாலும் போடலாம். விடாமுயற்சியோட கடின உழைப்பு இருந்தா இந்த வாரம் அவங்க எடுத்த காரியம் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. சோ என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா, தேவையில்லாம பயப்பட வேண்டாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயந்து இவங்க வீட்டுக்குள்ளே இல்ல இவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்க வேணாம். அதை தாண்டி வெளியே வரணும், அந்த பயங்களை தாண்டி வெளியே வரணும் அப்படின்னு இருக்கு. மைண்ட் ரீதியா மன ரீதியா பயம் எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. சோ அவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம் இந்த வாரம்? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ஸ்கை ப்ளூ, yellow, 2 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. இந்த வாரம் மேஷம் ராசிக்கு முருகர் என்ன சொல்ல வராரு? மேஷம் ஓகே. முருகர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன மாதிரியான இறுக்கமான சூழல் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து வெளியேற சொல்றாரு. ஏன்னா இந்த வாரம் அவங்க அதுல இருந்து வெளியேறிட்டாங்க. மன ரீதியாவும் அந்த பயங்கள் இருக்குன்ற மாதிரி பார்த்தோம். சோ மன ரீதியாவும் அதுல இருந்து வெளியேறிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த வாரம் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நடக்கும். ஃபியூச்சருக்கான நல்ல விஷயங்கள், எதிர்காலத்துக்கான நல்ல வாய்ப்புகள் வந்து உருவாகும். இவங்க முதல்ல அந்த பயங்கள்ல இருந்து வெளியேறணும். இந்த வாரம் கண்டிப்பா தேவையில்லாம நெகட்டிவ் தாட்ஸா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், அதுல இருந்து பிரச்சனைகளா இருக்கட்டும், அதுல இருந்து நிச்சயமா வெளியேறி ஆகணும் அப்படின்றதுதான் முருகர் இவங்க சொல்லக்கூடிய மெசேஜா இருக்கு. ஓகே. சோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் தான் முருகர் வந்து சொல்லியிருக்கிறாரு. சோ மேஷம் ராசியை தொடர்ந்து அடுத்ததா ரிஷப ராசி. சோ அவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, இவங்க வந்து இவங்க தனிமைப்படுத்தி எதிர்காலத்தை குறித்து இவங்க வந்து யோசிக்கணும். இவங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன, எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, என்ன இவங்க அடுத்து செய்யணும் அப்படின்னு இவங்க யோசிக்கணும்னா கண்டிப்பா இவங்க தனிமையில வரணும். அப்பதான் அவங்களால அதை யோசிக்க முடியும். சோ இவங்களுடைய வாழ்க்கை பாதைய இல்ல வாழ்க்கையுடைய ஒரு லைஃப் பர்பஸ அவங்க வந்து கண்டிப்பா இந்த வாரம் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு இவங்க தனிமைப்படுத்திக்க தனியா இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. ஓகே. சோ என்ன விஷயம் செய்யக்கூடாது ரிஷபராசினியர்கள்? என்ன செய்யக்கூடாதுன்னா வந்து புதுசா எதையும் வந்து தொடங்க வேண்டாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாம். ஆல்ரெடி இவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது சரியா தப்பா, அதுல இருக்கிற கரெக்ஷன் இல்ல லைஃப் ஃபியூச்சர் என்ன பண்ணலாம் அப்படின்ற பிளானிங் இல்ல அதுக்கான ஒரு தேடலாமே தவிர இந்த வாரம் ஏதாவது முயற்சி செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். ஓகே. சோ இவங்களுக்கான இந்த வாரத்துக்கான லக்கி கலர் என்ன மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ரெட் அண்ட் டீப் சீ ப்ளூ. ஓகே. சோ இந்த 3 கலரும் அவங்களுக்கு ரொம்ப லக்கி கலரா இருக்கும். ஓகே. சோ அடுத்து ரிஷபராசினியர்களுக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். இவங்களுக்கான முருகர் கார்டு ரிஷபராசி. சோ முருகர் இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாரம் கண்டிப்பா இவங்க ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட இருப்பாங்க. ஒரு பவர் பேக் எனர்ஜியோட இருப்பாங்க. சோ அந்த எனர்ஜியோட இவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, என்னெல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாங்களோ கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கும், நடக்கும். சோ இந்த வாரம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியா நல்ல காரியங்களுக்கு இவங்களுடைய ஃபியூச்சரை வந்து கரெக்டா சீரமைச்சுக்கிறதுக்கு அதுக்கு அந்த எனர்ஜியை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத முருகர் இவங்க சொல்லக்கூடிய மெசேஜா இருக்கு.
ஓகே மேம். சோ அதைத் தொடர்ந்து அடுத்ததாக மிதுனம் ராசி. சோ அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ம். சோ மிதுன ராசி இந்த வாரம் என்ன செய்யணும்னா, இவங்களுக்கு மனதுல ஏற்படுற ஒரு குழப்பமா இருக்கட்டும், இல்ல சந்தேகமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அந்த பர்சன் கிட்டயோ, இல்ல வந்து இவங்க ஒரு ஒரு சூழல் மேல வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்க காரியம் மேல ஒரு டவுட் ஏற்படுதுன்னா, சோ அத அவங்களே கிளியர் பண்ணிக்கணும். இல்ல சம்பந்தப்பட்ட பர்சன் கிட்ட பேசி தீர்த்துக்கணும். அத வந்து வளர விடக்கூடாது. சோ எந்த டவுட்ஸ் வந்தாலும் அது உடனே கிளியர் பண்ணிக்கணும் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. சோ என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா, பண ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இந்த வாரம் பண்ண வேண்டாம். ஒரு நகை வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு லேண்ட்க்கு இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண ரீதியான, பினான்சியல் ரீதியான, இல்ல லேண்ட் ரீதியான எந்த ஒரு ஒரு ஸ்டெப்போ இந்த வாரம் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. சோ இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் 2 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். சோ அதைத் தொடர்ந்து மிதுனம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். சோ இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். இவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, இவங்களுக்கு ஏற்படுற குழப்பங்கள், சந்தேகங்கள் இத காரணமா வச்சு இவங்க ஃபேமிலிலயோ இல்ல இவங்களுடைய மேரேஜ் பார்ட்னர், லவ் பார்ட்னர் இவங்க கிட்ட வந்து எந்த விதமான ஒரு ஒரு மனக்கசப்புகளுக்குள்ளும் ஆளாக கூடாது அப்படின்றாரு. என்ன குழப்பங்கள் இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அண்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பு, அஃபெக்ஷன் எல்லாமே கரெக்டா இவங்க வந்து கொடுக்கணும். சோ இந்த ரீசனுக்காக அதை வந்து விட தேவையில்லை, விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அவங்க மேல ஒரு மனக்கசப்பு இருந்தாலுமே அதை வந்து அவங்களுடைய அன்பாலே அதை சரி செய்யணும். அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாம சண்டைகள் வந்து போட வேண்டாம், மனக்கசப்புகள் ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படின்றதுதான் முருகர் மெசேஜ். ஓகே மேம். சோ அதைத் தொடர்ந்து அடுத்ததாக கடகம் ராசி. சோ அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது மற்றும் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். சோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் என்ன இவங்க செய்யலாம்னா, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணலாம். இப்ப வீடு ஷிஃப்ட் பண்றது, இல்ல வந்து வேலை ஷிஃப்ட் பண்றது, இல்ல எங்கேயாவது வெளிநாடுகள் போறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த வாரம் டீல் பண்ணலாம். அண்ட் வந்து உடல் ரீதியான ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, லைக் எக்ஸசைஸ், இந்த மாதிரியான யோகா பிராக்டிசஸ், இந்த மாதிரியான மாற்றங்கள் எது வேணாலும் இந்த வாரம் இவங்க செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. சோ என்ன விஷயம் செய்யக்கூடாது இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, யாரையும் பார்த்து போராமப்படுறதோ, இல்ல இவங்களை யாராவது ஏமாத்துறாங்கன்னா சோ அவங்களை எப்படியாவது டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மன ரீதியா கொண்டு வர வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ மனதை எப்பவுமே ஒரு நிலையா வச்சுக்கணும், சாந்தமா வச்சுக்கணும். தேவையில்லாம மத்தவங்க மேல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கொண்டு வர வேணாம். சோ பிரச்சனைகள் இருக்க வேணாம்ன்ற மாதிரி இருக்கு. ஓகே. சோ கடக ராசிக்காரர்களுக்கு லக்கி கலர் என்ன மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் yellow, red, white 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். சோ இவர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? சோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, இவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான எனர்ஜி இருக்கு, பாசிட்டிவிட்டியா இருக்காங்க. சோ அது மத்தவங்களுக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. மத்தவங்க யாராவது பிரச்சனை கொடுத்தாலும் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணணுமே தவிர எந்த ஒரு நெகட்டிவும் இவங்க ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கணும். ஏன்னா அதுதான் இவங்களுக்கு இன்னும் நிறைய ஒரு ஞானத்தை, ஒரு நாலேஜ வந்து வளர்த்து கொடுக்கும். நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து கத்துக்கலாம், நிறைய வாழ்க்கை பாடத்தை கத்துக்கலாம். அதனால யார் இவங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் இவங்க மத்தவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கணும், நல்லதை மட்டுமே செய்யணும். இதுதான் முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே. சோ யார் நமக்கு வந்து கெட்டதை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு நன்மையை வந்து கொடுக்கிற வந்து கடக ராசி நேயர்கள் வந்து இந்த வாரம் செய்யணும். சோ கடக ராசியை தொடர்ந்து அடுத்ததாக சிம்ம ராசி. சோ அவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சிம்ம ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, இவங்களுக்கு வந்து இமோஷனல் ரீதியா ஏதாவது ஆஃபர் வரும். அதாவது லவ் ப்ரப்போசல், மேரேஜ் ப்ரப்போசல், இல்ல இவங்க யாருக்காவது ப்ரப்போசல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா சோ அந்த மாதிரியான காரியங்கள்ல தாராளமா ஈடுபடலாம்.
அண்ட் இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வரணும்னு அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதுக்கான பிளானிங்ஸை வந்து அவங்க உருவாக்கலாம். சிம்மராசி நேயர்கள் வந்து எதை செய்யக்கூடாது இந்த வாரம்? இந்த வாரம் அவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, எந்த ரிஸ்கியான விஷயத்தையும் ஈடுபட வேண்டாம். அவங்களுக்கு தெரியாத விஷயத்துல, சம்மந்தம் இல்லாத விஷயத்துல ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. சிம்மராசி நேயர்களுக்கான இந்த வாரத்துக்கு லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் ஸ்கை ப்ளூ, கிரீன், ஒயிட் 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. இந்த 3 கலரும் இந்த வாரம் அவர்கள் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதை தொடர்ந்து சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? சிம்மராசி உங்களுக்கான முருகர் கார்டு. முருகர் இவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, இவங்களோட எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாம கண்ணா பின்னான்னு எண்ணங்களை வந்து ஓட விடக்கூடாது. ஏன்னா இவங்க என்ன யோசிக்கிறாங்களோ, என்ன நினைக்கிறாங்களோ அது ரியாலிட்டில நடக்க ஆரம்பிக்கும். அது சம்டைம்ஸ் வந்து இவங்க நெகட்டிவா யோசிக்கும் போது அதுவும் வந்து அவங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால அவங்களோட எண்ணங்கள்ல ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான தாட்ஸ் மட்டும், பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும், நேர்மறையான எண்ணங்களை மட்டும் அவங்க வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுதான் முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே மேம். சிம்ம ராசி பார்த்தாச்சு. அதை தொடர்ந்து அடுத்ததாக கன்னி ராசி. அவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, இவங்க பிரிந்த நபர்களோட சேர்றதுக்கான முயற்சியில வந்து ஈடுபடலாம். அது மேரேஜ் பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல லவ் பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல ஏதாவது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல உறவினர்களா இருக்கட்டும். சோ அவங்களும் இவங்களை தேடி வர சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்களும் அவங்களோட போயிட்டு சேர்றதுக்கான முயற்சியில வந்து ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா, எது செஞ்சாலும் அதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணும், சந்தோஷம் வேணும். அது எனக்கு திருப்தியா இருந்தாதான் நான் செய்வேன். சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் செய்வேன். இல்லைன்னா வந்து ஒரு நார்மலான விஷயத்துக்கு நான் வந்து முயற்சி செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால எது செஞ்சாலும் கொஞ்சம் மெச்சூரிட்டியோட செய்யணும். குழந்தைத்தனமா எனக்கு அது சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே மேம். இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ரெட், எல்லோ, கிரீன் 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. கன்னி ராசி நேயர்களுக்காக இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? கன்னி ராசி உங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஓகே. முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து அவங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். வெளியே வந்து லாஜிக்கலா திங்க் பண்றேன், இல்ல பிராக்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நிறைய விஷயத்த அவாய்ட் பண்றாங்க. அது வேண்டான்றாரு. அவங்க மனசு சொல்றது வந்து கேட்டு அவங்க செயல்பட்டாலே ரொம்ப ஹாப்பியா அவங்க வந்து இருப்பாங்க. அவங்க தேடுற சந்தோஷங்கள் நிச்சயமா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் வந்து அவங்க இப்ப என்ன செய்யறாங்களோ அது வந்து கரெக்டான வேலைகள் தான், கரெக்டான டெசிஷன் தான். சோ அதை திருப்பியும் வந்து டபுள் செக் பண்றேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து தவற வேண்டாம். இப்ப அவங்க செஞ்சுட்டு இருக்க காரியம் வந்து சரியா இருக்கு அப்படின்றத முருகர் சொல்லக்கூடிய மெசேஜா இருக்கு. ஓகே. ஆல்ரெடி வந்து கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எதையும் வந்து தப்பா யோசிச்சு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது இருக்கு. கன்னி ராசியை தொடர்ந்து அடுத்ததாக துலாம் ராசி. அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? துலாம் ராசி உங்களுக்கான துலாம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, யார்கிட்டயாவது பிரேக்கப் பண்ணிருக்காங்க, பிரச்சனையா இருக்கு, யாருக்கூடயும் சண்டை ஃபைட் பண்ணிருக்காங்க, யாரையும் உங்களை ஹர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு, அதை சரி செய்ய பார்க்கணுமே தவிர அதை பத்தி கவலைப்படாம இருக்கணும். ஒண்ணு மட்டும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி தான், இது பெர்மனன்ட் கிடையாது. சோ கண்டிப்பா அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அந்த நிலைமையெல்லாம் அவங்களை யாரெல்லாம் காயப்படுத்துறாங்களோ அது எல்லாமே மாறும். சோ அந்த காயங்களுக்கான ஒரு மருந்து போடுற ப்ராசஸ் வந்து இந்த வாரம் அவங்க வந்து செய்யணும். செல்ஃப் ஹீலிங் பண்ணணும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது இவங்க? என்ன செய்யக்கூடாதுன்னா, ரொம்ப வந்து இவங்க ஹானஸ்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை மத்தவங்க கிட்டயும் எதிர்பார்க்கறது, இல்ல அதுக்கு அவங்க யாராவது மிஸ்பிஹேவ் பண்றாங்க, இவங்களுக்கு வந்து நேர்மையா இல்லாம நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யாம இருக்கணும். ஓகே. அதே மாதிரி துலாம் ராசி நேயர்களுக்காக இந்த வாரம் லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து டார்க் ப்ளூ, ரெட் அண்ட் கோல்டன் கலர். ஓகே. அதே மாதிரி இந்த வாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து
இப்ப ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் புதுசா அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாராளமா இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு இந்த டைமிங். ஏன்னா இவங்களுக்கு அந்த கடந்த கால பிரச்சனைகள் இல்ல ரீசன்ட் டைம்ல இருந்த ஒரு பிளாக்கேஜஸ், தடைகள் இது எல்லாமே வந்து கிளியர் ஆயிடுச்சு. இந்த வாரம் இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, புதுசா எதை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்களோ, கடவுளோட ஒரு பிளெஸிங்கோட முருகர மனசுல நினைச்சிட்டு கூட தாராளமா அந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான டைம் தான் இது அப்படின்றத முருகரை சொல்லக்கூடிய மெசேஜ். ஓகே. துலாம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக விருச்சிகம் ராசி. அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ஆஹ் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டாம கொஞ்சம் சீக்ரெட்ஸ வந்து மெயின்டைன் பண்ணணும். இவங்களோட இன்ட்யூஷன் உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்றத கேட்கணும் அவங்க. சோ அது சில கைடன்ஸ வந்து கொடுக்கும். அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணும். அண்ட் இவங்க மனசுக்குள்ள இருக்கிறத மத்தவங்க கிட்ட ரொம்ப வெளிப்படுத்தாம இருக்கணும். அவங்களுக்குள்ளேயே வந்து தக்க வச்சுக்கணும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா, இவங்க டிராவல் பண்ணவோ இல்ல இவங்க யாரையோ தேடியோ போகலாம் வேண்டாம். சோ இவங்க இருக்கிற இடத்துல இருந்து இவங்களுக்கான வேலைகளை மட்டும் செய்யணுமே தவிர அடுத்தவங்களை தேடி போகிறது, அடுத்தவங்களுக்காக ஓடுறது, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே. இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன், ரெட் அண்ட் கோல்டன் 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்களுக்காக இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். சோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் கார்டு. முருகர் இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு என்ன தேவையோ என்ன ஆசைப்படுறாங்களோ அதுக்காக இவங்க வந்து பிரேயர் பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா முருகரை வழிபடும் போதோ இல்ல இவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வந்து வழிபடும் போதோ இவங்க மனசுல இருக்க ஆசைகளை தாராளமா கேட்கலாம். இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதையும் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். சோ அப்படி சொல்லும் போது கண்டிப்பா அதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அண்ட் வந்து இவங்க பிரேயர் பண்ணும் போது ஒரு விஷயத்த வந்து செய்யணும், நன்றி சொல்லணும், கிராட்டிடியூட் பண்ணணும். எந்த தெய்வத்துக்கிட்ட பிரேயர் பண்ணாலும் முருகர் கிட்ட பண்ணாலுமே சரி, டெய்லியும் இவங்க எந்த அளவுக்கு கிராட்டிடியூட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு இன்னும் இவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அது சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே மேம். அடுத்ததாக வந்து தனுசு ராசி. அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும்னா கண்ட்ரோல்டா இருக்கணும். எதுலன்னா இமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்ட்ரோல்டா இருக்கணும். யார் மேல இவங்களுக்கு அன்பு அக்கறை இருந்தாலுமே அதை அவங்களுக்குள்ள வச்சு அவங்களுக்கான நல்ல விஷயங்களை செய்யணுமே தவிர ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட அதை வெளிப்படுத்தக்கூடாது. சோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இமோஷனலா உணர்ச்சி வசப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் எதா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க. ஓகே. சோ என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா இவங்க இந்த கடவுள் வழிபாடெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி இருப்பாங்க. சோ அதை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க பிரேயர் பண்ணா உடனே அதுக்கான பலன் கிடைச்சிடணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. சோ அது கிடைக்கலன்ற பட்சத்துல அதை வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலுமே இவங்க ஒரு பேலன்ஸ்டா நியூட்ரலா வந்து போகணும், ஒரு நிலைத்தன்மையோட இருக்கணும். ஓகே மேம். இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ப்ளூ, கிரீன் அண்ட் பர்பிள் இந்த 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். அதை தொடர்ந்து தனுசு ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் கார்டு. முருகர் இவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, இவங்களுக்கு எந்த மாதிரியான எனர்ஜி இருக்கோ, பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு சுறுசுறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, செய்யணும்ன்ற ஒரு தூண்டுதல், அது எல்லாமே வந்து இவங்க ஆக்ஷன்ல வெளிப்படுத்தணும். அத பேச்சுலயோ இல்ல இமோஷன்ஸ்லயோ வெளிப்படுத்தக்கூடாது. எதா இருந்தாலும் அதை வந்து ஆக்ஷனா வெளிப்படுத்தணும், செயல்ல வந்து செஞ்சு காட்டணும். வெறும் பேச்சாவோ இல்ல ஒரு உணர்வாவோ இல்லாம செயல் ரீதியா செஞ்சு காட்டும் போது நிச்சயமா அவங்களுக்கான ஒரு அவங்களுக்கு அவங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ அவங்கள இது வரைக்கும் என்ன கோத்ரூ பண்ணாலோ அதை வந்து ஆக்ஷன்ஸா அவங்க வெளிப்படுத்தணும் அப்படின்றத முருகர் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜா இருக்கு. ஓகே. சோ தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மகரம் ராசி. அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சோ மகரம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க பண ரீதியான விஷயங்களை இவங்க பொறுப்பேத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொன்னு இவங்களுடைய அப்பா இல்ல அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க
அவங்களுடைய ஹெல்த்ல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், இல்ல அவங்களுடைய பண ரீதியான விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்கணும். அண்ட் இவங்களுடைய பாஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இவங்க வந்து நடந்துக்கணும். சோ அவங்க என்ன ஒர்க் எடுக்கிறாங்களோ அதை வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகே. சோ இவங்க என்ன விஷயம் செய்யக்கூடாது இந்த வாரம்? என்ன செய்யக்கூடாதுன்னா ரொம்ப எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ ஒரு சர்ப்ரைஸ் யாராவது நம்மளுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்களா, இல்ல நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்களா, நம்மள வந்து புகழ்வாங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு இமோஷனல் சார்ந்த ஒரு சந்தோஷமான விஷயங்களும் எதிர்பார்க்க வேண்டாம். எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. சோ இவர்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் yellow, white and green. ஓகே. அதை தொடர்ந்து மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? இவங்களுக்கான முருகர் மெசேஜ் மகரம். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன, லைஃப் கோல் என்ன, இவங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும். நான் லைஃப்ல இதுதான் ஆகணும், இதெல்லாம் நான் செய்யணும். சோ அதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்க சொல்றாங்க. கண்டிப்பா இதுல வந்து முருகரை வந்து வழிபடும் போது, அவரை நோக்கி விரதங்கள் இருக்கும் போது, அவர்கிட்ட வேண்டுதல்கள் வைக்கும் போது நிச்சயமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நிறைய சந்தோஷமான தருணங்கள் வந்து ஏற்படும். அவங்க எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பா வந்து உருவாகும். எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான ப்ராசஸை இவங்க இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணணும். வித் பிரேயர்ஸோட, முருகருடைய வேண்டுதலோட ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதுதான் முருகர் மெசேஜ். எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது வேண்டுதலோட செஞ்சோம்னா அதிக ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லி. அடுத்ததாக கும்பராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பம் இந்த வாரம் வந்து என்ன செய்யலாம்னா, ஒரு சில விஷயங்களை வந்து எண்ட் பண்ணணும், முடிவுக்கு கொண்டு வரணும். அது பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல வந்து இவங்க ரொம்ப நாளா ஸ்பெண்ட் பண்ண காரியங்கள் வந்து கை கொடுக்காம இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல லாங்கிங் அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எண்ட் பண்ணணும். அப்பதான் இவங்களுக்கு வந்து லைஃப்ல ஒரு நியூ பிகினிங் வந்து உருவாகும். சோ எதெல்லாம் இவங்களை கஷ்டப்படுத்துதோ, எதெல்லாம் இவங்களை போட்டு அழுத்திட்டு இருக்கோ, அந்த விஷயங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும். அதை கண்டிப்பா இந்த வாரம் அவங்க செய்யணும். ஓகே. சோ என்ன விஷயம் செய்யக்கூடாது? சோ அந்த விஷயங்களை பத்தி ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. சும்மா அதை பத்தி நினைச்சு அழுகிறது, இல்ல இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்றது, இதுக்கு மேல வந்து எனக்கு லைஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சோம்பேறித்தனமா இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கிறது, அழுதுட்டே இருக்கிறது, ஓவரா அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றதுதான். ஓகே. சோ இவர்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ஒயிட், பிளாக் அண்ட் டீப் சீ ப்ளூ. 3 கலர் யூஸ் பண்ணணும். ஓகே மேம். அதை தொடர்ந்து கும்பராசி நேயர்களுக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? இவங்களுக்கான முருகர் மெசேஜ் கும்பராசி. சோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஒரு தராசுல அவங்களுடைய மனசு, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், இது ரெண்டுத்தையும் வைக்க சொல்றாங்க. சோ எது அதுல வந்து ஹையா இருக்கோ, பாசிட்டிவா இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கணும். கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். மன ரீதியான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பெயின் தான் கொடுக்குது. சோ அதை வந்து முழுவதுமா குறைச்சிக்க சொல்லிட்டு ஆன்மீக ரீதியான புதிய முயற்சியில வந்து ஈடுபட சொல்றாங்க. சோ கண்டிப்பா ஒரு டிசிஷன் அப்பதான் அவங்களால சரியா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதா இருந்தாலும் டிவைன் கைடன்ஸோட ஆன்மீக ரீதியா ஒரு முடிவுகளை எடுக்கணும். முருகர் கிட்ட இருக்கட்டும், அவங்களோட இஷ்ட தெய்வத்திட்டயா இருக்கட்டும். சோ அவங்க கிட்ட ப்ரேயர் பண்ணி, மெடிடேஷன் பண்ணி அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கும் போது கண்டிப்பா நான் ஆல்ரெடி இந்த வாரம் அவங்க ஒரு விஷயத்துல வந்து கடந்து வெளியே வரணும்னு சொன்ன மாதிரி கண்டிப்பா அதை எண்ட் அப் பண்ண முடியும் அவங்களால. ஓகே மேம். சோ இறுதியாக மீனம் ராசி, அவர்கள் இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? மீனம் இவங்களுக்கான கான்செப்ட். மீன ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, சோ தொலைச்ச இடத்திலேயே வந்து லைக் அங்கேயே வந்து ஸ்டக் ஆகி நிக்காம ஒரு நபரை தொலைச்சிருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பை தொலைச்சிருக்கலாம், இல்ல இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து தொலைச்சிருக்கலாம், அது வந்து இல்ல டேமேஜ் ஆயிருக்கலாம். சோ அங்கேயே நின்று அதையே யோசிச்சுட்டு இருக்காம அதை தாண்டி மத்த விஷயங்கள் அவங்களுக்கு லைஃப்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கையை விட்டு போன விஷயங்கள், இல்ல தொலைஞ்சு போன விஷயங்கள், இதை பத்தியே ஃபீல் பண்ணாம அதை பத்தியே வந்து
எந்நேரமும் ஒரு சேடா உட்காந்துட்டு இருக்காம மத்த நல்ல விஷயங்களும் அவங்க சைடு இருக்கு. அத வந்து நோட்டீஸ் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதுதான். ஓகே. சோ என்ன விஷயம் செய்யக்கூடாது அவங்க? இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, சோ அதுல இருந்து தப்பிச்சு நம்ம வேற எங்கேயாவது போயிடலாமா, ஏதாவது வெளியூர் போயிடலாமா, வெளிநாடு போயிடலாமா, இல்ல வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா, அப்ப இதெல்லாம் சரியாகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுதான். சோ அங்கேயே இருந்து அதை தவிர்த்துட்டு மத்த நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணவே தவிர அங்க இருந்து அவங்க வெளியேறக்கூடிய முயற்சிகளை வந்து பண்ணக்கூடாது. அதை பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஓகே. சோ இவர்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் கலர் அண்ட் ரெட், கிரீன், ஒயிட், இந்த 4 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ இவர்களுக்கு வந்து 4 கலர் இருக்கு. சோ 4 கலரும் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ அதை தொடர்ந்து மீனம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இவங்களுக்கான முருகர் முருகர் இவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, இவங்களுடைய மூதாதையர்களா இருக்கட்டும், இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, லைக் இறந்த ஆன்மா சோல்ஸா இருக்கட்டும், அண்ட் கடவுள் இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், முருகரா இருக்கட்டும், சோ யாருக்கிட்ட இவங்க ப்ரே பண்ணாலும் லைக் மனதளவுல இருந்து ப்ரே பண்ணணும். சும்மா நம்ம வந்து ப்ரே பண்றோம் அந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்னு சும்மா கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மனதார அவங்க ப்ரே பண்ணும் போது நிச்சயமா அவங்களுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும். இது வரைக்கும் அவங்க இழப்புகளே பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸே பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அதுல இருந்து அவங்களுக்கு நிறைய ரிலீஃப் கிடைக்கும். அவங்க லைஃப்ல லக்கியான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். யாருக்காக ப்ரே பண்ணாலும் சரி, இல்ல இவங்களுக்காக ப்ரே பண்ணாலும் சரி, மனதார ப்ரே பண்ணாங்கன்னா அது எல்லாமே அவங்களுக்கு வந்து சரியாகும். நிச்சயமா அவங்க வாழ்க்கையிலும் ஒரு அதிசயங்கள் நடக்கும் அப்படின்றதுதான் முருகர் இவங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே மேம். சோ இந்த வாரத்திற்கான ஒவ்வொரு ராசிபடி என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது, அண்ட் அவங்களுக்கான லக்கி கலர் என்ன, முருகர் அவர்களுக்கு இந்த வாரம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த வாரம் எங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்களை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றி. நேயர்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் நீங்க இந்த வாரத்தை பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா கொண்டு போங்க.